நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி 30 மினிட்ஸில் நான் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலைன்னா எனக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு கிடைக்காது, அந்த மசிலுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? மிகப்பெரிய கட்டுக்கதை. போன வீடியோல எக்ஸசைஸ், ஜிம் இதை பத்தி ஃபேக்ட்ஸ் அண்ட் மித் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோலயே அதை பத்தின மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது பார்ட் 2 ப்ரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, எம்டி ஸ்டொமக்ல ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஃபேட் நமக்கு வேகமா குறையும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. எம்டி ஸ்டொமக்ல ஒர்க் அவுட் பண்ணா நிறைய பிரச்சனை வரும். முதல் பிரச்சனை வந்து டீஹைட்ரேஷன். அதாவது நம்ம காலையில எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல கொஞ்சமா தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம குடிச்ச தண்ணியெல்லாம் வேர்வையா வெளியேறிடும். அதனால நீரிழப்பு தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எதுவுமே சாப்பிடாம போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புனால வேகமா அந்த ஃபேட்டை வந்து எரிக்க முடியாது. கொழுப்பு அப்படின்றது எரிக்கப்படும், அது கலோரிஸா வந்து பேர்ன் ஆகும் தான். இருந்தாலும் அது வந்து ஸ்லோ பேர்ன் தான் நடக்கும். அதாவது மெதுவாக தான் அது வந்து எரிக்கப்படும், வேகமாலாம் நடக்காது. அப்ப சில பேர் வந்து காலையில எந்திரிச்ச உடனே தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வேகமா ஓடுவாங்க. அதே மாதிரி ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணா வேகமா ஃபேட் குறையும், அதே சமயம் தொப்பெல்லாம் குறைஞ்சு நம்ம ஒல்லி ஆயிடுவோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவ்வளோ வேகமாலாம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து எரிக்கப்படாது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய எனர்ஜி வந்து டவுன் ஆயிரும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் காலையில எந்திரிச்ச உடனே ஓட முடியும் சாதாரணமா சாப்பிட்டு ஓடுனா அப்படின்னு வச்சுக்குவோம். சாப்பிடாம ஓடுனா 2 கிலோமீட்டர்லயே பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். அப்போ ஒர்க் அவுட்டும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, தலை சுத்தும், மயக்கம் வரும், இந்த மாதிரி பல பாதிப்புகள் வந்து ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து இன்னும் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும், உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும். அதனால சாப்பிடாம நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம வேகமா வந்து ஒல்லி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் எடை குறைகிறது அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய ஒர்க் அவுட், அதே சமயம் நம்ம எடுத்துக்கக்கூடிய கலோரிகளினுடைய அளவு, இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 2000 கலோரிஸ் தேவை அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே எதையுமே சாப்பிடல, இப்போ அந்த நபர் ஹெவி ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டாங்க, அவருக்கு மயக்கமும் வரல அப்படின்னே வச்சுக்குவோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ 2000 கலோரிஸுக்கு மாறா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து 2500 கலோரிஸாக எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அதே நிலை மறுபடியும் வந்துரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2000 கலோரிஸ் தான் தேவை, ஆனா 2500 கலோரிஸ் சாப்பிடுறாங்க. அப்ப 500 கலோரிஸ் வந்து எரிக்கப்படாம அது மறுபடியும் வந்து கொழுப்பா வந்து மாறிடும். மறுபடியும் காலையில எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணாங்களோ அது வந்து சேர்ந்துரும். அப்ப இதே சமயம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 500 கலோரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க ஏதோ ஒரு உணவுல இருந்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு சாப்பிட்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்போ ஏற்கனவே 500 கலோரிஸ் வந்து எடுத்தாச்சு, இப்போ மிச்சம் 1500 எடுக்கணும். அதுக்கு மாறா மறுபடியும் 2000 எடுத்தா அப்பவும் அதே நிலைமை தான் இருக்கும். அப்ப ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடாம பண்ணாலும் சாப்பிட்டு பண்ணாலும் நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ சாப்பிட போகிறோம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் அன்னைக்கான உடல் எடை குறையுமா, அந்த கொழுப்பு கரையுமா கரையாதா அப்படின்றதே இருக்கு. இப்போ எதில் நன்மைன்னு யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணால் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருப்போம், நம்ம நினச்சதை பண்ணிட முடியும். அதுவே சாப்பிடாம பண்ண என்ன நடக்கும், மயக்கம் வர்றது, தலை சுத்துறது மாதிரி பிரச்சனை நடக்கும். அதனால இது மித்து. சாப்பிடாம பண்ணா வேகமா கொழுப்பு கரையும் அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாது. சாப்பிடாம பண்ணாலும் சாப்பிட்டு பண்ணாலும் அடுத்து நம்ம எவ்வளவு கலோரிஸ் எடுத்துக்க போறோம் அப்படின்றதுதான் வந்து பேசிக்கே. சரி ப்ரோ, இப்போ சாப்பிடாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சாப்பிட்டு பண்ணணும். என்ன சாப்பிட்டு பண்ணலாம்? என்ன சாப்பிட்டு பண்ணலாம்னா, வாழைப்பழம் சாப்பிடலாம், அதே மாதிரி பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். ஓகே, வாழைப்பழம் மீன்ஸ் எத்தனை பவுண்ட்? 1 2 அந்த மாதிரி? அந்த மாதிரி இப்போ சராசரியா ஒரு ஆவரேஜா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல ஒரு வாழைப்பழம் எடுத்தா அது 1 தான் சாப்பிடணும். ஏன்னா 1க்கு மேல ஒரு 2 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே வயிற்றுல ஜாஸ்தி ஆயிரும். அதே சமயம் வந்து கலோரிகளினுடைய அளவு நம்ம அதிகமா எடுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கு மாற ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கும் போது அப்ப அது வந்து நமக்கு தேவையான எனர்ஜியை இன்ஸ்டன்டா கொடுக்கும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த
கலோரிஸ் நம்ம எடுத்துக்கிட்ட கலோரிஸ் நம்ம அடுத்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஹெவி ஒர்க் அவுட் பண்றதுக்கு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒண்ணு. இப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்ப வாழைப்பழம் வந்து நம்ம இவ்வளவு கவுண்ட்ல எடுத்துக்கிறோம், எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு பண்ணலாம்? ஆமா கரெக்ட். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நான் கேட்க வந்தேன், நீங்க அதுக்குள்ள இன்னொரு பேரிச்சம்பழம் சொல்லியிருந்தீங்களா? அந்த கொஸ்டின் வேற எனக்கு இருந்துச்சா? சரி சொல்லுங்க. பேரிச்சம்பழம் எத்தனை எடுத்துக்கலாம்? பேரிச்சம்பழம் வந்து ஒரு 3-4 இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். அது ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கக்கூடிய கலோரிஸ் வந்து கொடுத்துரும். நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், லைட் ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பேரிச்சம்பழமோ வாழைப்பழமோ எடுத்துக்கிட்டோம், அந்த டயத்துக்கு அப்புறம் எவ்வளவு கேப் விட்டுட்டு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும்? இப்ப வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அது வேகமா நம்ம உடம்புல வந்து செரிமானம் ஆகக்கூடியதுதான். அதனால குறைஞ்சது ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வந்து எந்த உணவா இருந்தாலும், வாழைப்பழம் அப்படின்றனால வாழைப்பழம் சாப்பிட்ட 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுவே பேரிச்சம்பழம்னா ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு மாறா சாப்பிட்ட உடனே பண்ணணும்னா அது வயிற்றிலேயே தங்கி இருக்கும், அந்த சக்தி இன்னும் நம்மளுடைய ரத்தத்துல கலந்துருக்காது, அதனால அந்த எனர்ஜி நமக்கு முழுசா கிடைச்சிருக்காது. இப்போ மார்னிங் சிக்கன் எடுக்கலாமா இல்ல அவாய்ட் பண்ணிடலாமா? மார்னிங் சிக்கன் எடுக்கிறது அப்படின்றது அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தது. இப்போ என்ன கேட்டா அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிக்கனை அவாய்ட் பண்றது தான் ரொம்ப நல்லது. முட்டை ப்ரோ? முட்டையை பொறுத்த வரைக்கும் முட்டையில வந்து புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி அந்த மஞ்சள் கருவுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு. அதனாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1-2 முட்டை எடுத்துக்கிறது நல்லதுதான். இப்ப 2 முட்டை எடுத்துக்கிட்டா ஒரு முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை மட்டும் சாப்பிட்டா நல்லது. அதாவது அது அவங்க உடம்பை பொறுத்தது. இப்ப உங்க உடம்புக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு மஞ்சள் கரு எடுத்துட்டா போதும். நீங்க ஒல்லியா இருந்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரி ஆள் வந்து 2 மஞ்சள் கரு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன மாதிரி ஆள் வந்து நான் வந்து மசில் பில்ட் பண்ணணும், நான் வந்து குண்டாகணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால அவங்க உடம்ப பொறுத்தது. இது நம்ம ஃபேக்ட் என்ன மித் என்ன மட்டும்தான் சொல்லணும். அதுக்கு மாறா இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு நம்ம சஜஷன் கொடுத்தோம்னா அது தப்பா போயிடும். பச்சை முட்டை குடிக்கிறதுக்கு ப்ரோ அது நல்லதா? இதுல இப்ப கேட்க வந்தேன், பச்சை முட்டை குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்றது வந்து நல்லதா மித்தா இல்ல ஃபேக்டா? நல்லதுன்னு சொல்றாங்க. அது வந்து மித்து தான். அதாவது ஏன் சொல்றேன்னா பச்சை முட்டை குடிக்கும் போது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நீங்க அவுச்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது அதுல ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்தா கூட அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால அது நல்லது. நீங்க பச்சை முட்டை சாப்பிட்டாலும் அல்லது அவுச்சு சாப்பிட்டாலும் ரெண்டுதுலயுமே இருக்கக்கூடியது ஒரே நியூட்ரியன்ஸ் தான் இருக்கும், ஒரே ஊட்டச்சத்துக்கள் தான். என்ன டிஃபரெண்ட்னா அவுச்சு சாப்பிடும் போது பெருசா இன்ஃபெக்ஷன் வராது, சேஃபா இருக்கும். இதே நீங்க பச்சை முட்டைன்னும் போது அழுகி போயிருக்கான்னு கூட தெரியாம நம்ம வாயில ஊத்த வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அதுல பாக்டீரியாஸ் இருந்தாலும் அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்காது, அதனால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பச்சை முட்டை கொடுக்கறத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ செகண்ட் क्वेश्चन ப்ரோ, நான் வந்து இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ஒரு மாதிரி நல்லா ஃபுல்ஃபில்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ பெயின் இருக்கு, அதனால நான் நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட் பண்ணாம இருந்தேன்னா அது எனக்கு ப்ராப்ளம் ஆயிரும் நிறைய பேர் சொல்றாங்க. இது ஃபேக்டா இல்ல மித்தா ப்ரோ? ஒர்க் அவுட் பண்ணாம இருந்தா ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்சியலி ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க உங்களுக்கு தசையெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு, அப்ப நாளைக்கு வந்து பண்ணாதீங்க, பண்ணா பிரச்சனை ஆயிடும் சொல்லுவாங்க. சில பேர் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா மசில் பெயின்லயே 2 விதம் இருக்கு. மசில் சோர் இது என்னன்னா நம்ம பொதுவா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும். நல்லா மசில் அது வந்து மைக்ரோ டியர்ஸ், அதாவது தசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியும். அப்படி கிளியக்கூடிய மசில்ஸ் தான் வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்ப உதாரணத்துக்கு இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு மசில்னு வச்சுக்குவோம். இப்ப இது கிளியுதுன்னா இந்த குறிப்பிட்ட இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல புதுசா தசை செல்கள் உருவாகி புதிய செல்கள் உருவாகும். அப்ப இப்படி இருந்தது இப்படி ஆகும்போது இந்த இடத்துலயும் மசில்ஸ் வந்து உருவான மாதிரி ஆயிரும்ல, அப்ப எக்ஸ்ட்ரா மசில்ஸ் உருவாகுது, அதனாலதான் அந்த வலி வருது. அப்ப இந்த நேரத்துல போய் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றோம், வலிக்குது, நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணாம இருந்துரும் அப்படின்னா அது வந்து தப்பு தான். ஏன் தப்புன்னா அடுத்த நாள் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணாதான் பிளட் ஃப்ளோ, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து வேகமா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல காயம் இருந்தா அந்த இடத்துல வேகமா பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, பிளட் ஃப்ளோ வந்து அந்த வேகமா இருக்குது அப்படின்னா அப்ப அந்த காயம் வந்து வேகமா சரியாகும். அப்ப நீங்க வந்து ஆர்ம்ஸ் இன்னைக்கு போட்டிருக்கீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம ரெஸ்ட் எடுத்தா என்ன பிரச்சனை நடக்கும்? உடம்புல அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலா தான் இருக்கும். அப்ப நார்மலான வேகத்துல தான் அந்த இடம் வந்து சரியாகும். அப்ப நார்மலான
வேகத்துல தான் அந்த தசை வளர ஆரம்பிக்கும். ஆனா அதுவே நீங்க மறுபடியும் அடுத்த நாள் போய் ஒர்க் அவுட் பண்ணா என்ன நடக்கும்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ வந்து வேகமா இருக்கும், காயம் வேகமா ஆறும், அந்த மசில் வந்து வேகமா வளரும். இப்ப இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் என்னன்னா, இப்ப மசில் சோர் அப்படின்னு சொன்னேன். இப்ப அதுக்காக தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னன்னா, இன்னைக்கு ஆர்ம்ஸ் போட்டு இன்னைக்கு பயங்கரமா ஆர்ம் வலிக்குதுன்னா அடுத்த நாள் வந்து லெக் போட சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரே விஷயம் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 24 இருந்து 48 மணி நேரம் ஆகும் நம்மளுடைய மசில் எல்லாமே வந்து அங்க சரியாகிறதுக்கு. அப்ப ஏற்கனவே ஒரு மைனர் இன்ஜுரி வந்து ஏற்படும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆமுக்கு வந்து. அப்ப அடுத்த நாளும் அதே பண்றதுக்கு பதிலாக லெக் பண்ணலாம். லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா தான் இருக்கும். அப்ப லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பிளட் சர்க்குலேஷன் ஆமுக்கும் வேகமா தான் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய தசைகள் வந்து வேகமா சரியாகும். அதனாலதான் ப்ராப்பரான ஜிம் ட்ரைனர்ஸ்ட போய் நம்ம வந்து இந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஒரு நாள் செஸ்ட் போட்டிங்களா, இன்னொரு நாள் லெக், இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது காரணம் அதுதான். மாற்றி பண்ணலாமே ஒழிய முழுசா வந்து எதுவுமே பண்ணாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்ல வரோம். எப்போ முழுசா பண்ணாமல் இருக்கலாம்னா பயங்கரமான பெயின் வரும். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வரும், பயங்கரமான வலி. இப்போ பயங்கரமா இருக்கக்கூடிய வலி அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுல வந்து கேள்வி இருக்கும். அதாவது எப்பவும் வலிக்க தான் செய்யும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா. அதுல எந்த வலி வந்து ஆபத்தானதுன்றதை எப்படி உணர்றது? எப்படி உணர்றதுன்னா, இப்ப நார்மலா இப்ப ஆமுக்கு வந்து நம்ம பயங்கரமா தூக்குறோம்னா அந்த வலி ஒரு மாதிரி இருக்கும். அந்த வலி வந்து எப்ப அதிகமாகுதோ, அதாவது சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலிக்கிறது, கையவே தூக்க முடியாது, அதே மாதிரி எலும்பு எல்லாம் வலிக்குது, அப்ப வந்து அது ரொம்ப ஆபத்தானது. நீங்க ஒண்ணு தப்பா வெயிட்ட தூக்கிட்டீங்க அல்லது அதிகமா வெயிட்ட தூக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மட்டும் ஒரு நாள் ரெஸ்ட் 2 நாள் ரெஸ்ட் வந்து கொடுங்க. ரெஸ்ட் எடுத்தா போதும், மிச்சபடி பெரிய ஒரு இன்ஜுரி இருக்காது. ஓகே சோ இதுதான். ஓகே ப்ரோ, இப்போ அடுத்த क्वेश्चन வரேன் ப்ரோ. இப்போ நான் வந்து எனக்கு மசிலை வந்து ரொம்ப பெருசா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும், அதுக்கு நான் வந்து ஹெவியான வெயிட்டை தூக்குனாதான் எனக்கு மசில் பில்ட் ஆகும்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணாதான், அதாவது ஹெவி வெயிட்டை தூக்குனாதான் வேகமா மசில் பில்ட் ஆகும். இது வந்து உண்மை கிடையாது. நிறைய வெயிட்டை தூக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால தூக்க முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை தூக்கி நம்மளுடைய மசிலுக்கு டென்ஷன் கொடுத்தா மட்டும் போதும். உதாரணத்துக்கு 100 கிலோ வெயிட்டை 5 முறை தூக்குறோம் அப்படின்னு வைங்க, அதுவும் 50 கிலோ வெயிட்ட 10 முறை தூக்குறோம்னு வைங்க, அதுவும் ஈக்குவல் கிடையாது. ஆமா, இப்ப 100 கிலோ வெயிட்ட 5 முறை தூக்குனா 500 கிலோ ஆகுது. 50 கிலோ வெயிட்ட 10 முறை தூக்குனாலும் 500 கிலோ தான். ஆனா இங்க என்ன நடக்கும்னா, நீங்க ஹெவி வெயிட்ட தூக்கும் போது அது பவர் லிஃப்டிங் மாதிரி ஆயிரும். அது மசிலை வந்து பில்ட் பண்றதுக்கு பதிலா டோன் பண்ணிரும். அதுவே 50 கிலோ வெயிட்ட 10 முறை தூக்கும் போது உங்களுடைய ஸ்டெமினாவும் வந்து கிடைக்கும், எண்டூரன்ஸ், மசிலுக்கு வந்து எண்டூரன்ஸ் கிடைக்கும். எண்டூரன்ஸ் அப்படின்னா வலுவை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். அதே சமயம் மசிலுக்கு நீங்க 10 முறை தூக்கும் போது அவ்வளோ ரத்தம் வந்து அந்த இடத்துல பாயும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரத்த ஓட்டம் வேகமா இருந்தா அந்த இடத்துல வந்து காயம் ஏற்பட்டாலோ அல்லது வளர்ச்சி வேணும்னாலும் அது வேகமா நடக்கும். அப்ப 50 கிலோ வெயிட்ட 10 முறை வந்து நம்ம தூக்கணும்னா அதுதான் வந்து நல்லது. அதனால அதை வந்து ஹையர் ரெப்பிட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு முறை நம்ம வந்து பண்றோமோ அவ்வளவு முறைக்கு நம்மளுடைய மசில் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதனாலதான் ஹெவி வெயிட்டை நம்மளால பல முறை தூக்க முடியாது. ஆனா ஓரளவுக்கு நார்மலான வெயிட்டை வந்து நம்மளால வந்து நிறைய முறை தூக்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ரொம்ப லோ வெயிட்டையும் நம்ம தூக்கிடக்கூடாது. லோ வெயிட்டை தூக்கணும்னா எண்டூரன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய மசிலுக்கு கிடைக்கும், அதுக்கு மாறா மசில் பில்டப்லாம் ஆகாது. 5 கிலோ வெயிட்டை நான் ஒரு 100 வாட்டி தூக்குனேன்னா 500 கிலோ ஆச்சுல ப்ரோ? அந்த மாதிரி பண்ணா வந்து உங்களுக்கு எண்டூரன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அதாவது ரொம்ப நேரம் உங்களால எண்டூரன்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களால வெயிட்டை தூக்கி நிறுத்த முடிகிறது, தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி. உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ தம்பிள்ஸை நீங்க தூக்கிட்டு அதை வச்சுட்டு பேட்டை தூக்குனா பேட்டை ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தோணும். அப்ப அந்த பேட்டை தாங்கக்கூடிய சக்தி உங்களுடைய மசிலுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப நேரம் உங்களால அந்த பேட்டை தூக்கி ஆட முடியும். சோ அதான் வந்து எண்டூரன்ஸ் அப்படின்றது, தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி. தம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 கிலோ ஓகே, அது வந்து போதுமானது. நான் இந்த 100-50 சொல்றது வந்து ஹெவி வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி சொல்றேன். ஓகே ப்ரோ. இப்போ அடுத்து ப்ரோ, நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ,
ஆனா ஒர்க் அவுட் பண்ணி 30 மினிட்ஸ்ல நான் புரோட்டீன் பவுடர் எடுக்கலைன்னா எனக்கு அந்த புரோட்டீன் வந்து உடம்புக்கு கிடைக்காது, அந்த மசிலுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? மிகப்பெரிய கட்டுக்கதை. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்புறது இதுதான். அதாவது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்ச 30 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து புரோட்டீன் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கலன்னா நம்மளுடைய மசில் வந்து அதுக்கப்புறம் அந்த புரோட்டீனை எடுத்துக்காது. அதுக்கு பேரே வந்து அனபாலிக் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க மசில்ல இருக்கக்கூடிய தசை செல்கள் அதெல்லாம் புரதங்களை எடுத்துதான் நிறைய செல்களா பெருகி அந்த இடம் வந்து பெருசாகுது. இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண அரை மணி நேரம் வரைக்கும் தான் அந்த தசை செல்களானது புரதத்தை வந்து எடுத்துக்கும். அரை மணி நேரம் தாண்டிருச்சுன்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிரும். அடுத்து எவ்வளவு புரதம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய உடம்புக்கு வந்து அது சேராது இப்படி சொல்லுவாங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப தப்பு. 2013ஆம் ஆண்டு பிராட் ஜான் சோன்ஃபெல்ட், அதே மாதிரி ஆலன் ஆல்பர்ட் அரகான், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் டபிள்யூ கிரீகர், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து வெளியிட்டாங்க. அதுல வந்து the effect of protein timing on muscle strength and hypertrophy அப்படின்ற டைட்டில் அதை வெளியிட்டாங்க. அது ஒரு மெட்டா அனாலிசிஸ். அதுல வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இதை பத்தி ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணி சொன்னது, நம்மளுடைய ஒர்க் அவுட் முடிஞ்ச 30 நிமிஷத்துக்குள்ள புரோட்டீன் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நாள் முழுக்க நம்ம எவ்வளவு டோட்டல் புரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்த எல்லா புரோட்டீனையுமே நம்மளுடைய மசில் எடுத்துக்க தான் செய்யும் அப்படின்னு நிரூபிச்சு இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ளேயே எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அது ரொம்ப பெரிய மித்து. இது யார் பண்றாங்கன்னா, அந்த புரோட்டீன் பவுடர்ஸ்லாம் விற்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க பரப்பக்கூடிய ஏன் சேல் ஆகணும்னு அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றீங்க, போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ½ ஆயிரும். இன்னொன்னு அங்க வச்சு நம்மளால இன்ஸ்டன்டா நமக்கு வந்து கிடைக்காது. யாராவது செஞ்சு கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்ப இன்ஸ்டன்டா எது கிடைக்கும்? புரோட்டீன் பவுடர் வந்து கிடைக்கும். அப்ப அததான் அப்ப இப்படி சொன்னாதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படின்றனால இப்படி பரப்பப்பட்ட கட்டுக்கதை தான் இது. இதை வந்து நம்பவே வேணாம். நீங்க இன்னைக்கு காலையில ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோ, மதியம் கூட நீங்க என்ன புரோட்டீன் எடுத்துக்கிட்டாலும் அந்த புரோட்டீனை நம்மளுடைய தசை செல்கள் கண்டிப்பா எடுத்துக்கும். இதை நம்பவே வேண்டாம். ஓகே ப்ரோ, ஃபைனல் क्वेश्चन ப்ரோ. அதாவது கார்டியாக் பண்றோம். ஓகே, கார்டியோ ஓகே கரெக்ட். கார்டியோ பண்றோம் ப்ரோ. கார்டியோ பண்றதுனால என்னோட மசில் வந்து லாஸ் ஆயிடும் அப்படின்றாங்க, அதாவது லூஸ் ஆயிடும் சொல்றாங்க. மசில் வந்து அந்த ஒரு இது கிரிப்னஸ் போயிடும் அப்படின்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது வந்து பார்சியலி ஃபேக்ட்னு சொல்லலாம், மித் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ. எப்படின்னா, இப்ப கார்டியோ நம்ம வந்து ட்ரெட்மில்ல ஓடுறது, சைக்கிளிங் பண்றது, இதெல்லாம் பண்றனால நிறைய தசையெல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலயே நல்லா பாடி பில்டர்ஸ் கூட இதெல்லாம் பண்றதே இல்லை. அதுக்கு பதிலா வெயிட் லிஃப்டிங்ல பண்ற கான்சென்ட்ரேஷனை விட இதுல ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனா இது வந்து தப்பு. ஏன் தப்புன்னா, கார்டியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு, இப்ப நம்ம ஓடுறோம், அதே மாதிரி நம்ம வந்து சைக்கிளிங் பண்றோம், அப்ப வந்து நம்மளுடைய கொழுப்பு தான் வந்து கலோரிஸா வந்து பேர்ன் ஆகும். நம்மளுடைய தசை வந்து பேர்ன் ஆகாது. அது மட்டும் இல்லாம பாடி பில்டர்ஸுக்கெல்லாம் நல்ல தசைகளே இருக்கும். இப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து வெயிட்டை தூக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பு என்னவா நினைச்சுக்கும்னா, தசை அவ்வளோ தேவை இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அவ்வளோ வெயிட்டை தூக்க முடியும். அப்படின்றனாலதான் அந்த இடத்துல தசையே உருவாகுது. உதாரணத்துக்கு ஒரு கம்பியை பிடிச்சு நம்ம தொங்குறோம், தொடர்ந்து தொங்குனா இந்த இடத்துல அது கை அந்த கம்பியில இப்ப நம்ம தொங்கல, அது ஏன் ப்ரோ கை காய்ச்சி போகுது? ஏன் காய்ச்சி போகுதுன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் அது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய தோல் வந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது, கிழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல ஒரு லேயர் மாதிரி உருவாக்குறது தான் அந்த காய்ச்சி போறது அப்படின்றது. அப்படி காய்ச்சி போயிருச்சுன்னா நீங்க தொங்கும் போது பெருசா வலிக்காது. ஆரம்பத்துல வலிக்கும், கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் காய்ச்சி போயிருச்சுன்னா வலிக்கவே வலிக்காது. இதுவே நீங்க அடுத்து கொஞ்ச நாள் தொங்குறதே விட்டுருங்க, அப்ப என்ன நடக்கும்னா, காய்ச்சி போனது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய் நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஏன் நார்மல் ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து இப்ப எதுவும் தேவையில்லை, அந்த ஸ்கின்னுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய செல்கள் அதை வந்து நார்மல் ஆக்கிரும். அதே மாதிரிதான் நம்ம வெயிட்டை வந்து தூக்குறோம் தினந்தோறும். வெயிட்டை தூக்கும் போது அந்த மசிலுக்கு தெரியும், நம்மளுடைய உடம்புக்கு தெரியும், இவ்வளவு வெயிட்டை தூக்கணும்னா நமக்கு மசில் பெருசா இருக்கணும். அதனால நமக்கு என்ன பசிச்சாலும், நம்ம வந்து என்ன ட்ரெட்மில்ல ஓடுறது, சைக்கிளிங் பண்ணாலும் நம்மளுடைய உடம்பு வந்து தசைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை எடுத்துக்காது. ஏன்னா நம்ம அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த விஷயம் தேவை.
அந்த மசில் வந்து தேவை. மசில்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் மசில் வந்து கரையும். அப்படி கரைஞ்சா மறுபடியும் வெயிட்டை வந்து தூக்க முடியாம போகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு தெரியும். ஆனா எப்ப வந்து இந்த சைக்கிளிங் பண்றது, அதே மாதிரி ரன்னிங் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது எப்ப மசில் கரையும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணும்போது. ஒண்ணுமே சாப்பிடாம, நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க ஒண்ணுமே சாப்பிடாம ஒர்க் அவுட் பண்ணா தசை கரையுமா அப்படின்னு கேட்டீங்க. இப்ப கரையும். எப்பன்னா ஒண்ணுமே சாப்பிடல, அப்ப வந்து பயங்கரமா ஹெவி ஒர்க் அவுட் பண்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம், நம்மளுடைய கொழுப்பு வந்து மெதுவா தான் கரையும், வேகமா வந்து எரியாது. அப்ப நம்ம வாக் பண்ணா பிரச்சனை இல்லை. அதுக்கு மாறா நம்ம வந்து ரன்னிங் போறோம், ஜாகிங் போறோம்னா நமக்கு வேகமா கொழுப்பு கரையணும். இப்ப கொழுப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு நான் புரிய வைக்கிறேன். நம்மளோட ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி நினைச்சுக்கோங்க, நம்மளுடைய கொழுப்பு விறகு கட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த ரெண்டுமே வந்து அடுப்புல இருக்கு. அந்த அடுப்பு ஒரு லைப்ரரியில இருக்கு. லைப்ரரியில இருக்கக்கூடிய புக்ஸ் தான் தசைகள், மசில்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப எது வேகமா எரியும்? பேப்பர். இப்ப குளுக்கோஸ் தான் பேப்பர்னு சொல்லியிருக்கேன். அதை தான் ஃபர்ஸ்ட் அடுப்பு எரிக்கும். அது மாதிரி தான், அதுதான் வந்து கலோரியா மாதிரி நமக்கு எனர்ஜி கொடுக்கும். இப்ப அது தீந்துருச்சு. இப்ப என்ன நடக்கும்? விறகு எரிக்க ஆரம்பிக்கும். இப்ப விறகு எரியும் போதே இன்னும் நிறைய நெருப்பு தேவை அப்படின்னா டக்குன்னு அந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய புக் எடுத்து அந்த இடத்துல வந்து அடுப்புல போட்டு எரிக்கிற மாதிரி தான் தசைகளை வந்து எரிக்கிறது அப்படின்றது. அப்ப சாப்பிடாம இருந்து அளவுக்கு அதிகமா எக்ஸசைஸ் பண்ணா அப்ப தசைகள் வந்து குறையும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஹெவியா ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க, அது பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் அவுட்டே பண்றதே இல்லை, கேப் ஒரு 2-3 வாரம் கேப் விட்டுட்டாங்க, ஆனா டெய்லி ஓடுறாங்க, சைக்கிளிங் பண்றாங்க, அப்ப மசில் கரையும். ஏன்னா வெயிட் தூக்குறதுக்கு தேவையில்லை, இவன் ஒன்னும் வெயிட்டே தூக்குறது இல்லை, அப்ப அவ்வளவு மசில் தேவையில்லை, நமக்கும் பசிக்குது, எனர்ஜி தேவைப்படுது, அப்ப தசைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுக்கப்படும். ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, இதுல 5 क्वेश्चंस முடிஞ்சு. இத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் வரும், இல்ல ஒரு இது வரும், உங்களுக்கு இல்லப்பா எனக்கு இந்த क्वेश्चंसலாம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த எபிசோட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஜிம்முக்கு போற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.